திரும்பிக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்த நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். கடந்த சில வாரங்களாக தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. எல் ஷடாய், எபனேசர், யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, யெகோவா ஷிகேனு, யெகோவா ரூவா அல்லது யெகோவா ரோகி, இமானுவேல், இயேசு என்று இப்படி பல நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த நாமத்துக்குள்ளேயே அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னவாக இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதெல்லாம் அந்த நாமத்துக்குள்ளேயே இருக்கிறது. அந்த நாமம் அதை என்ன செய்கிறது, நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே பாருங்க, ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாமமாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஏற்கனவே 6 நாமங்களை பார்த்தோம். கடைசியாக கடந்த வாரத்திலே நாம் 7வது நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். 7வதாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், யெகோவா ரோகி, யெகோவா ரூவா என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். யெகோவா ரோகி என்றால் என்ன அர்த்தம்? The Lord is my shepherd என்று அர்த்தம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 35வது வசனம். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்த நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். இங்கே ஒரு நகரத்துக்கு பெயர் யெகோவா ஷம்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதா? யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, யெகோவா ஷம்மா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா ஷம்மா என்று சொன்னால் the Lord is there என்று அர்த்தம். கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், the Lord is here, கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். சர்வ வல்லவர் வாசம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். தரணியை ஆளுபவர் தங்கியிருக்கிறார் என்று அர்த்தம். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிற ஒரு பதம் தான் யெகோவா ஷம்மாவாகும். எல்லாரும் கரங்களை சொல்லுவோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. தரணியை ஆளுபவர் அங்கே தங்கி இருக்கிறார். சர்வ வல்லவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். ஆமென். யெகோவா ஷம்மா என்றால் the Lord is there என்று அர்த்தம். கர்த்தர் அங்கே இருக்கிறார். the Lord is here, கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். தரணியை ஆளுபவர் தங்கி இருக்கிறார், சர்வ வல்லவர் அங்கே வாசம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். சரி, ஏன் இந்த நாமத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கொடுத்திருக்கிறார் கர்த்தர்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஏன் இந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதுவும் பார்த்தா கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்திலே
இது சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் 48 அதிகாரங்கள் இருக்கிறது. 48 அதிகாரத்திலே கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலே இந்த நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கடைசி அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே இந்த நாமம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அருமையானவர்களே கவனியுங்கள், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால்தான் இது நமக்கு தெளிவாக விளங்கும். வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாயிருந்தது. அந்த 5ஆம் வருஷத்திலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இங்கே எசேக்கியேலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. என்ன தரிசனம் உண்டாகிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கே கேபார் நதி அண்டையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த கேபார் நதி என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், பாபிலோன் தேசத்திலே இருக்கிறது அல்லது கல்தேயர் தேசத்திலே இருக்கிறது. பாபிலோன் தேசம் என்று சொன்னாலும் ஒன்றுதான், கல்தேயர் தேசம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். ரெண்டுமே ஒன்றைத்தான் குறிக்கிறது. சரி, இவர் எப்படி பாபிலோனுக்கு வந்தார்? இந்த எசேக்கியேல் எப்படி பாபிலோனுக்கு வந்தார்? இவருடைய சொந்த தேசம் இஸ்ரவேல் தேசம் ஆச்சே. இவர் எருசலேமிலே அல்லவா இருந்தார். இவர் எப்படி பாபிலோன் தேசத்துக்கு வந்தார்? அதாவது கல்தேயர் தேசத்துக்கு, இங்கே கேபார் நதி அண்டைக்கு இவர் எப்படி அங்கே வந்தார்? இவர் எப்படி பாபிலோன் தேசத்துக்கு வந்தார் என்று சொன்னால், அருமையானவர்களை கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அளவுக்கு அதிகமாக பாவம் செய்தார்கள், தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள் என்பதை பாருங்க. நாம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகங்களிலே நாம் தொடர்ந்து அதை வாசிக்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு ராஜாக்களும் எழும்பி கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறார்கள். நரகலான விக்கிரகங்களை தொழுது கொள்ளுகிறார்கள். நரகலான விக்கிரகங்களுக்கு பாருங்க பலிபீடங்களை கட்டுகிறார்கள். பாவங்களை செய்கிறார்கள், அக்கிரமங்களை அவர்கள் செய்கிறார்கள், தேவனுக்கு கோபமூட்டுகிறார்கள். இதையெல்லாம் இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகங்களிலே 2 ராஜாக்கள் புஸ்தகங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரித்துக் கொண்டே வருகிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியா எழுப்பி இந்த இஸ்ரவேல் ராஜாவையும் இந்த யூதாவின் ராஜாக்களையும் கர்த்தர் எச்சரித்துக் கொண்டே வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை, சமாரியா ஜனங்களை, எருசலேம் ஜனங்களை, யூத ஜனங்களை அவர் எச்சரித்துக் கொண்டே வருகிறார். எச்சரித்துக் கொண்டு வந்தும் யாரும் கேட்பதை போல தெரியவில்லை, யாரும் செவி கொடுக்கவில்லை, யாரும் கீழ்ப்படியவில்லை, முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள், கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். எனவே கர்த்தர் என்ன பண்ணினார் என்று சொன்னால், பாபிலோனியர்கள் கையிலே இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலர்களை, யூதர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை இந்த பாபிலோனியருடைய கைகளிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த போது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாருங்க, அவன் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதை பாருங்க பிடிக்கிறான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்பவன் எருசலேமுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறான். இதைத்தான் 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் எல்லாம் நாம் தெளிவாக வாசிக்க முடியும். அருமையானவர்களை கவனியுங்கள், நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வரும் பொழுது அங்கே யோயாக்கீன்
என்பவன் ராஜாவாக இருக்கிறான். யோயாக்கீம் என்பவனுடைய குமாரன் ஆகிய யோயாக்கீம் என்பவன் அங்கே ராஜாவாக இருக்கிறான். எனவே அவனையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் யூத ஜனங்களையும் சிறைபிடித்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறான். முதலாவதாக 10,000 பேரையும் மற்ற பராக்கிரமசாலிகளையும் ஞானிகளையும் திறமைசாலிகளையும் கல்வியிலே நிபுணர்களையும் படை வீரர்களையும் பாருங்க நல்ல அறிவிலே தேர்ந்தவர்களையும் அவர்களை சிறைபிடித்துக் கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறான். ஏழை ஜனங்களை, முடியாதவர்களை, வயோதிபர்களை எல்லாம் இங்கே எருசலேமிலே போட்டுவிட்டு செல்கிறான். இரண்டாவதாக வந்து மறுபடியுமாக ஒரு 7,000 பேரை அவன் சிறைபிடித்துக் கொண்டு போகிறான். அப்பொழுதும் கூட கல்வி நிபுணர்களை, பராக்கிரமசாலிகளை, யுத்த வீரர்களை, புத்திமான்களை, அறிவாளிகளை பாருங்க நிபுணர்களை அவன் பாருங்க சிறைபிடித்துக் கொண்டு போய் தன்னுடைய தேசத்திலே அவன் பாருங்க பணிகளை செய்வதற்கு அங்கே அமர்த்துகிறான். அருமையானவர்களே கவனியுங்கள், இந்த கூட்டத்திலே தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் இருக்கிறான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எப்படி பாபிலோனுக்கு வந்தான்? இந்த சிறையிருப்பிலே தான் யார் இருக்கிறா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருக்கிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மாத்திரம் கிடையாது, தானியேல் தீர்க்கதரிசி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த எஸ்ரா, நெகேமியா, இன்னும் மற்றும் பலர் இவர்கள் எல்லாம் சிறையிருப்புக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். எனவே இவர்களையும் பாருங்க சிறைபிடித்துக் கொண்டு போய் அங்கே அந்த பாபிலோன் தேசத்திலே இந்த நேபுகாத்நேச்சார் அவன் பணி அமர்த்துகிறான். அது மாத்திரமல்ல, எருசலேம் தேவாலயத்திலே இருந்த எல்லா பனிமுட்டுகளையும், அருமையானவர்களை கவனியுங்கள், தேவாலயத்தில் இருந்த எல்லா பனிமுட்டுகளையும், தேவாலயத்தில் இருந்த எல்லா அந்த பொக்கிஷங்களையும் பாபிலோனுக்கு அந்த நேபுகாத்நேச்சார் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். எருசலேம் தேவாலயம் பாருங்க தீக்கரையாக்கப்படுகிறது. அக்கினியினாலே சுட்டெரித்து போடுகிறான். தேவாலயத்தை அக்கினியினாலே சுட்டெரித்து போடுகிறான். அது மாத்திரமல்ல, பெரிய பெரிய வீடுகளை அக்கினினாலே சுட்டெரித்து போடுகிறான். அது மாத்திரமல்ல, எருசலேமை சுற்றிலும் இருந்த அந்த அலங்கத்தை எல்லாம் இடித்து தரைமட்டமாக இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இடித்து போடுகிறான். இப்ப அதாவது கவனிங்க, தேவ பிரசன்னம் எருசலேமை விட்டு நீங்கி போனது. எது எருசலேமை விட்டு நீங்கி போனது? தேவ பிரசன்னம். அருமையானவர்களே கவனியுங்கள், தேவ பிரசன்னம் எருசலேமை விட்டு நீங்கி போனது. அது மாத்திரமல்ல, சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப சிறையிருப்புக்கு வந்துட்டாங்க. சிறையிருப்புல பாருங்க வந்து அவங்க பல நாட்கள் ஆயிடுச்சு, சில வருஷங்கள் ஆகி அதுல சிறையிருப்புல அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு நாளும் இந்த சிறையிருப்புக்குள்ளே இருந்து கொண்டு எருசலேம் நகரத்தை அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். எதை எண்ணி பார்க்கிறாங்க? எருசலேம் நகரத்தை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். நினைத்து பார்த்து புலம்புகிறார்கள். ஒவ்வொரு நாளும் எருசலேம் தேவாலயத்தை நினைத்து அவர்கள் அழுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அங்க நன்றாக இருந்தோமே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வந்தாரே, தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்ததே, கர்த்தர் நம்மை வழிநடத்தினாரே, அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்களே, நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு தீர்க்கதரிசிகள் இருந்தார்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலே நாம் இருந்தோமே, நமக்கு காணியாட்சிகள் இருந்ததே, நமக்கு சுதந்திரம் இருந்ததே, நமக்கு தோப்பு துறவுகள் இருந்ததே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோமே, நன்றாக இருந்தோமே, இன்றைக்கு நாம் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறோமே என்று எருசலேம் நகரத்தை பார்த்து புலம்பி அழுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவாலயத்தை நினைத்து அழுகிறார்கள். தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, தீக்கரையாக்கப்பட்டு கிடக்கிறது, எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்கள் இடிக்கப்பட்டு போய்விட்டது என்று ஒவ்வொரு நாளும் எண்ணி புலம்பி அழுது அவர்கள் அங்கே பாருங்க நாட்களை வருஷங்களை போக்குகிறார்கள். இதை குறித்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் 137 வாசிக்கும் அந்த பகுதியை ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த இடத்துல அதை வாசித்தோம்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். சங்கீதம் 137 1 முதல், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க, பாபிலோன் தேசத்தில் இருந்தவங்க புலம்புகிறார்கள். அந்த சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 137வது சங்கீதம். சங்கீதக்காரனாகி தாவீது பாடின சங்கீதம் அல்ல,
இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் சிறையிருப்பிலே பாபிலோன் தேசத்தில் இருந்த பொழுது அங்கிருந்து அவர்கள் பாடி புலம்பின அந்த சங்கீதம் தான் 137வது சங்கீதம். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம், தேவாலயத்தை நினைத்து அழுதோம், கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரமான தேசத்தை நினைத்து அழுதோம். பாருங்க, வாசிக்கிறேன் தொடர்ந்து. அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை நாங்கள் தூக்கி வைத்தோம். இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அலரி செடிகள், அந்த ஆத்தோரத்தில் கிடக்கக்கூடிய அலரி செடிகள், அது மேல எதை தூக்கி வச்சாங்களா? கிண்ணறத்தை தூக்கி வச்சாங்களா? அந்த கிட்டாரை, அந்த வயலினை தூக்கி வச்சாங்களா? ஏன்னா பாட்டு வரமாட்டேங்குது. அடிமை தேசத்தில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள கிடக்குறாங்க. அந்த கர்த்தருடைய தேசத்தை நினைத்து எண்ணி துதித்து அழுகிறார்கள். பாடல்கள் வரமாட்டேங்குது, கர்த்தரை துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, வாய் வரமாட்டேங்குது. அதனால அந்த கிண்ணறத்தை தூக்கி அங்க அலரி செடிகள் மேலே நாங்கள் வைத்தோம் என்று சொல்லுகிறார்கள். வாசிக்கிறேன், கவனியுங்கள். எங்களை சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளின் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். இங்க சிறையிருப்பில் இருக்கிற மக்கள், அந்த பாபிலோனியர்கள், பாட்டை பாடுங்க, உங்க தேசத்தை நினைச்சு பாட்டு பாடுங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க, அவங்க சொல்றாங்க. பாட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வாசிக்கிறீங்க, கவனியுங்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. எருசலேமை எப்படி நாங்க மறக்க முடியும்? ஏன்னா அங்க தேவ பிரசன்னம் இருந்தது, அங்கே யெகோவா ஷம்மா இருந்தார், அங்கே தேவன் இருந்தார், தேவனுடைய வழிநடத்தல் இருந்தது, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், அங்கே அன்றாடம் பலிகள் செலுத்தப்பட்டது, அங்கே பாதுகாப்பு இருந்தது. அந்த பலிகள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கே பலிகள் இருந்தது, அங்கே பாதுகாப்பு இருந்தது, அங்கே தேவன் கூட இருந்தார். அது எப்படி நாங்கள் மறக்க முடியும் என்று அவர்கள் இங்கே பாடுகிறார்கள். நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடே ஓட்டிக்கொள்வதாக. நான் எருசலேமை மறந்துட்டா என்னுடைய நாவு மேல்வாயோடே ஒட்டிக்கொள்வதாக என்று அவர்கள் பாடுகிறார்கள். கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லில் மேலே மோதியடிக்கிறவன் பாக்கியவான். எப்படி பாடுறாங்க பாருங்க, புலம்பி. இவங்க பிள்ளைகள்லாம் சிறை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுடைய ஸ்திரீகளை, இவருடைய வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை, பராக்கிரமசாலிகளை, ஞானிகளை, நிபுணர்களை பாருங்க, திறமைசாலிகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே வேலையில் அமர்த்தி விட்டார்கள். இங்கே பாபிலோன் தேசத்தில் இருந்து அவர்கள் புலம்பி கதறி அழுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பாபிலோனின் சிறையிருப்பிலே இருக்கிற இந்த யூத ஜனங்களும் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அதனுடைய மகிமையை நினைத்து புலம்புகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் எல்லாரும் நல்லா கவனிச்சுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். முதல் தரிசனம் பாருங்க, கேபார் நதி அண்டையிலே உண்டாகிறது. அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இப்போ நாம் வாசித்தோம். நான் கேபார் நதி அண்டையிலே நிற்கிற பொழுது என்று அந்த முதல் தரிசனம் அவனுக்கு அங்கே உண்டாகிறது. இரண்டாவது தரிசனம் எங்கே உண்டாகிறது என்று சொன்னால் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 4வது வசனம் வரைக்கும்.
நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தில், எத்தனாவது வருஷம்? இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். எத்தனை வருஷத்துக்குள்ள இருக்கிறாங்க? இப்ப சிறைப்பிடித்து வந்ததுக்கு உள்ள இப்ப பாபிலோன் தேசத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆகிவிட்டது. வாசிங்க. ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. எசேக்கியேல் சொல்றாரு, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்ததுன்னு சொல்றாரு. வாசிங்க. அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார். எவ்விடத்துக்கு கொண்டு போனார்? அதான் வாசிக்கிறோம் இந்த இடத்துல. வாசிங்க. அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆயிற்று. எத்தனை வருஷம்? எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆகிவிட்டது. எருசலேம் நகரம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. பெரிய பெரிய அலங்கங்கள், அந்த எருசலேமை சுற்றி இருந்த அலங்கங்கள் இடிக்கப்பட்டு போய்விட்டது. பெரிய பெரிய மாளிகைகள், பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டு போய்விட்டது. அங்கே இருந்த தேவாலயம் அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டு போய்விட்டது. அங்கே தேவாலயத்தில் இருந்த எல்லா பொன் பாத்திரங்கள், பனிமுட்டுகள் எல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு வந்து விட்டது. வாசிங்க. தேவ தரிசனத்தில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய், எங்க கொண்டு போய்? இவர் எங்கதான் இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? பாபிலோன் தேசத்துல அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா தரிசனத்துல கர்த்தர் காமிக்கிறாரு. எப்படி காமிக்கிறாரு? அங்க கொண்டு போறாரு. அங்க ஒரு மலைக்கு கொண்டு போறாரு. அந்த மலையிலிருந்து அதை பார்க்க சொல்றாரு. அந்த நகரத்தை பாருப்பான்னு சொல்றாரு. வாசிங்க. என்னை மகா உயரமான மலையின் மேல் நிறுத்துகிறார். எங்கே நிறுத்துகிறார்? மலையின் மேலே நிறுத்துகிறார். வாசிங்க. அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறதை போல காணப்பட்டது. ஒரு நகரத்தை கர்த்தர் காமிக்கிறார். இப்ப எல்லாம் இருக்கிறீங்களா? ஏற்கனவே இருக்கிற நகரம் அழிக்கப்பட்டு போச்சு, சுட்டரிக்கப்பட்டு போச்சு, எல்லாம் இடிஞ்சு கிடக்குது, அப்படி தாறுமாறா கிடக்குது. ஆனா இப்ப கர்த்தர் மலை மேல கொண்டு போய் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு இங்கிட்டு பாருப்பா அந்த பக்கத்துல அப்படி பார்த்தா அங்க ஒரு பெரிய நகரமே காண்பிக்கிறாரு. அவ்வளவு அற்புதமா இருக்குது, அவ்வளவு அலங்காரமா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ஜோரா இருக்குது. அந்த நகரத்தை பாருன்றாரு. வாசிங்க. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். வாசிங்க. அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிக்கிறது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதையெல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். இதெல்லாம் உன் மனசுல வச்சுக்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்க. இத அப்படியே போய் யார்கிட்ட சொல்லு? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்துல அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லு சொல்றாரு. சொன்னா எப்படி இருக்கும்? கர்த்தர் எனக்கு ஒரு நகரத்தை காமிச்சாரு, அவ்வளவு ஜோரா இருக்குது, அங்க நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? அப்படியே உயிர் மறுபடியும் வந்தது போல அவங்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும். சிறையிருப்புக்கு வந்து 25 வருஷம் கழித்து ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். மலை உச்சிக்கு கொண்டு போறாரு, நகரத்தை காண்பிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தரிசனத்தை சொல்லு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நகரம் அங்க இருக்குதா? நகரம் இருக்குதா? இப்ப வாசிங்க. 48க்கு வாங்க. எசேக்கியேல் 48க்கு வாங்க. 31 இருந்து 35 வரைக்கும் வாசிங்க. இப்ப அந்த நகரத்தை குறித்து அங்க தெளிவா பார்க்கிறோம். அங்க காண்பிக்கப்பட்ட நகரத்தை குறித்து இங்க 48ல 31 இருந்து 35 வரைக்கும் நாம் பார்க்கிறோம். வாசிங்க. நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவது. வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல், ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. பாருங்க, இங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே வடக்கே, அந்த நகரத்துக்கு வடக்கே, அந்த நகரத்துக்கு வடக்கே 3 வாசல் இருக்குது. அந்த 3 வாசலுக்கும் பேரு, 3 வாசலுக்கும் பேரு.
அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு 1, லேவிக்கு 1, ரூபனுக்கு 1. இவங்கெல்லாம் அந்த மூத்த பிள்ளைங்க, யாக்கோபுக்கு பிறந்த மூத்த அந்த பிள்ளைங்க, அந்த 12 கோத்திரங்கள், 12 பிள்ளைங்க. அந்த நாமங்களின்படி இதெல்லாம் வருகிறது. அப்ப வடக்கே இருக்கக்கூடிய 3 வாசல்களுக்கு அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசிங்க. கீழ்ப்புறத்திலே, அதாவது கிழக்கு புறத்திலே 4100 கோல், அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல், பென்யமீனுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல், ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. இந்த பக்கத்துல கிழக்கு பக்கத்துல 3 வாசல், இங்க 3 கூத்திரத்தினுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசிங்க. தென்புறத்திலே 4500 கோல், அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல், ஆக 3 வாசல்கள் இங்கே இருக்கப்பட்டிருக்கிறது. தென்புறத்திலே, அதாவது தெற்கு புறத்திலே, வடக்கு புறத்துல, கிழக்கு புறத்துல, தெற்கு புறத்திலே. இப்ப மேற்கு புறத்திலே சொல்லுகிறார், வாசிங்கள். மேற்கு புறத்திலே 4500 கோல், அதில் காத்துக்கு ஒரு வாசல், ஆசேருக்கு ஒரு வாசல், நப்தலிக்கு ஒரு வாசல், ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. 12 வாசல் வந்துருச்சா? நகரம் சதுரமாய் இருப்பதாக, இல்லையா? நகரம் சதுரமாய் இருப்பதாக. வாசிங்க 35. இப்ப சுற்றிலும் அதன் அளவு 11000 கோலாக இருக்கும். போதும், 11000 கோலாக இருக்கும். இந்த பக்கத்துல 4500 கோல், அந்த பக்கத்துல 4500 கோல், அந்த பக்கத்துல 4500 கோல். இப்படி பாருங்க, சதுரமாய் இருக்கிறது அந்த நகரம், சதுரமாய் இருக்கிறது அந்த நகரம். நாம 12 இல்லையா? ஒவ்வொரு பக்கத்திலையும் 3 வாசல்கள், ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நாமங்களின்படியே, அந்த கோத்திரங்களின்படியே அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இப்ப அந்த நகரத்துக்கு தான் என்ன பெயர் வைக்கிறாங்க? வாசிங்க, வாசிங்க 35 வாசிங்க. அந்த நாள் முதல், அந்த நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் வரும். அந்த நாள் முதல் அந்த நகரம் யெகோவா, அப்ப அந்த நகரத்துக்கு பேர் தான் யெகோவா ஷம்மா என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புதிய நகரத்துக்கு பெயர் தான் யெகோவா ஷம்மா. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் என்னுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். என்னுடைய பிரசன்னத்தை நீங்க இழந்தீங்க. எருசலேமை விட்டு என்னுடைய பிரசன்னம் அகன்று போயிற்று. இப்ப சிறையிருப்பிலிருந்து மறுபடியுமாய் நீங்கள் வருவீர்கள். எங்க வருவீங்க? இந்த புதிய நகரத்துக்கு வருவீங்க. அந்த புதிய நகரத்துக்கு பெயர் தான் யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் என்னுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம். மோசே ஒரு முறை சொன்னான், கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் என் கூட வந்தாதான் நான் புறப்பட்டு போவேன், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன், புறப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப யெகோவா ஷம்மா என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும், என்னுடைய சமூகம் அங்கே இருக்கும் என்று அர்த்தம். ஆகவே பாருங்க, இவர்கள் சிறையிருப்புக்குள்ளே போனார்கள். சிறையிருப்புக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தை காண்பித்து பாருங்க அந்த நகரத்தை காண்பிக்கிறார். அந்த நகரத்துக்கு பெயர் தான் யெகோவா ஷம்மா என்று அங்க பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷம்மா என்றால் என்ன அர்த்தம்? God is there என்ற அர்த்தம். கர்த்தர் அங்கே இருக்கிறார். God is here என்ற அர்த்தம். கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்ற அர்த்தம். தரணியை ஆளுகிறவர் தங்கி இருக்கிறார் என்ற அர்த்தம். சர்வ வல்லவர் அங்கே வாசம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம். என்னுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும் என்று அர்த்தம். எங்கே இருக்கும்? என்னுடைய நகரத்தின் மேலே, எருசலேம் நகரத்தின் மேலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் என்று அர்த்தம். இதுவரைக்கும் எத்தனை விளங்கிருச்சு? இப்ப எல்லாரும் கவனிங்க. ஏன் இஸ்ரவேல் மக்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள்? இதான் முக்கியம், இதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இஸ்ரவேல் ஜனங்கள்
ஏன் தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள்? ஏன் சிறையிருப்புக்குள்ளாக போனார்கள்? ஏன் அடிமைத்தனத்துக்குள்ளாக போனார்கள்? தேவ பிரசன்னம் ஏன் இவர்களை விட்டு எடுபட்டு போய்விட்டது? ஏன் எருசலேம் நகரம் சுற்றரிக்கப்பட்டு போய்விட்டது? ஏன் தேவாலயம் அங்கு அக்கினி தீக்கிரையாக ஆக்கப்பட்டது? இதெல்லாம் ஆழமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் காண்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நரகலான விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நரகலான விக்கிரகங்கள் மூலமாக தேவனுக்கு கோபத்தை ஊட்டும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலே ஈடுபடும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? தேவ பிரசன்னம் நம்மை விட்டு என்ன செய்து விடுகிறது? போய்விடுகிறது. தேவ பிரசன்னத்தை நாம் இழக்கிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தை நாம் இழக்கிறோம். சொத்துக்களை நாம் இழந்து விடுகிறோம். சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். சரீர சுகத்தை நாம் இழந்து விடுகிறோம். சுதந்திரத்தை நாம் இழந்து விடுகிறோம். காணியாட்சிகளை நாம் இழந்து விடுகிறோம். நஷ்டங்கள் உண்டாகிறது, வாழ்க்கையிலே இழப்புகள் வாழ்க்கையிலே உண்டாகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யக்கூடாது. அவருக்கு உகந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். சில வேளைகளிலே நாம் வழி விலகி கர்த்தருக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபடும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலே நாம் போகும் பொழுது, கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் எச்சரிக்கிறார். எச்சரிக்கும் பொழுது நாம் உடனே என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். பிரசங்கத்தின் மூலமாக ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார், சத்தம் கொடுக்கிறார். நீ போகிற வழி சரியல்ல, நீ போகிற வழி கர்த்தருக்கு பிரியமானதல்ல, நீ செல்கிற வழி அது கர்த்தருக்கு உகந்த வழி அல்ல, நீ வழி செல்கிறாய், இதனால் நஷ்டங்கள் வரப்போகிறது, இழப்புகள் வரப்போகிறது, இதனாலே நீ சில சொத்துக்களை இழக்கப் போகிறாய், மனம் திரும்பு என்று கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது உணர்வடைந்து தாழ்த்தி உடனே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பலைனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த சிறையிருப்புக்குள்ளே போனார்களோ, இப்படி நாமும் போய் சில சிறையிருப்புக்குள்ளே மாட்டக்கூடிய வாய்ப்புகள் என்ன செஞ்சிடும்? நேரிடும். கவனம், எச்சரிக்கை. நம்முடைய தேவன் நம்ம எச்சரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உணர்வடைய வேண்டும். கர்த்தர் சொல்றார் சில சமயங்கள்ல, அந்த ஆளு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத. எல்லாம் இருக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத, தோழமை வைக்காத, சேராத, அது உன் எதிர்காலத்தை பாழாக்கிரும். தொடர்பு வைக்காத, போனை கட் பண்ணு, பேச்சுவார்த்தை நிறுத்து சடன்லியா என்று கர்த்தர் எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உடனடியாக கீழ்ப்படியும் பொழுது நான் அநேக ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொண்டோம். ஆமென். அநேக நஷ்டங்களுக்கு நாம் தப்பித்துக் கொண்டோம். அநேக பாருங்க வியாதிகளுக்கு நாம் தப்பித்துக் கொண்டோம். கீழ்ப்படியாமல் போகும் பொழுது சிறையிருப்புக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமென். ரகசியமாக சில தவறுகளை நீ செய்து கொண்டே இருக்கிறாய். தகப்பனுக்கு தெரியாமல், தாய்க்கு தெரியாமல், சபைக்கு தெரியாமல் சில பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய். அக்கிரமம் பண்ணுகிறாய், அநியாயம் பண்ணுகிறாய், திருட்டுத்தனம் பண்ணுகிறாய், பொருட்களை அபகரிக்கிறாய். அதை விட்டுவிடு என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது உணர்வடைந்து என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். உன்னுடைய சகோதரனுக்கு சேர வேண்டிய பங்கை நீ கொடு, அதை கொடுத்து தீர்த்து விடு. உன்னுடைய சகோதரனுடைய பங்கை நீ எடுத்துக்கொள்ளாதே என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது உடனே என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியாத பட்சத்திலே அதனுடைய ரிசல்ட்டு சில நாட்கள் கழித்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். ஆகவே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக, தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, தம்முடைய வார்த்தையின் மூலமாக எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது உடனடியாக உணர்வடைந்து அந்த பாவத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும்?
மனம் திரும்ப வேண்டும். அந்த வழியை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வழியில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறோம், உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. கால்நடையை தூக்கிப்பார் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வழியை நீ பார், நீ போகிற வழி சரியா என்பதை நீ கவனித்து பார் என்று சொல்லுகிறார். ஓ ஆண்டவரே, நான் போகிற வழி சரியல்லையே, கர்த்தாவே இது உமக்கு பிரியமில்லாத வழியே என்று மனம் திரும்பி கர்த்தருடைய வழியில் என்ன செய்ய வேண்டும்? நாம் வர வேண்டும். வரும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும், ஐஸ்வர்யங்களை நாம் பார்க்க முடியும். கல்வாரி சிலுவையின் மூலமாக கர்த்தர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அவருடைய கல்வாரி ரத்தம் நம்மை பாதுகாக்கும். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? எத்தனை பேரு உங்களை சரி பண்ண நினைக்கிறீங்க? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவே இல்லை, காது அடைச்சுக்கிறாங்க, கோபம் மூட்டுறாங்க, வானத்தின் சேனைகளை எல்லாம் தொழுது கொள்கிறார்கள். போய் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துக்கெல்லாம் போய் பலியிடுறான். பிள்ளைகளை கொண்டு போய் தீக்கடகம் பண்ணுகிறான், பிள்ளைகளை பலியிடுறான். கர்த்தர் எச்சரிக்கிறாரு, நரகரான விக்கிரங்களுக்கு பலியிடாத, என்னை விட்டு தூரம் போகாத என்று எச்சரிக்கிறார். கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமல் போனதுனால சிறையிருப்பு, தேவ பிரசன்னம் எருசலேமை விட்டு நீங்கினது. தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். சிறையிருப்புல கிடக்கும் பொழுது வேதனைப்பட்டு அழுகிறாங்க. மறுபடியும் நாங்கள் எப்போ போவோம் சொல்லி கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறாரு. மறுபடியும் கொண்டு வருகிறார். எல்லாரும் இருக்கிறீங்களா? எஸ்ரா வந்து அதெல்லாம் சரி பண்ணுகிறாரு. நெகேமியா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுகிறாரு. கோரேஸ் என்கிற ராஜாவை கர்த்தர் எழுப்பி எல்லாவற்றையும் சரி பண்ணி கொடுக்கிறாரு. மறுபடியும் 70 வருஷங்கள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சொந்த தேசத்துக்கு வருகிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறார்கள், தேவ பிரசன்னத்தை உணர்கிறார்கள். யெகோவா ஷம்மா என்று அந்த நகரத்துக்கு பேர் வைக்கப்படும். ஆமென். ஆகவே என்னுடைய பிரசன்னம் அங்கே தங்கி இருக்கும் என்று அர்த்தம். ஆகவே எப்போதும் தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டுமா, அனுபவிக்க வேண்டுமா? எப்போது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும், நடக்க வேண்டும், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவ பிரசன்னத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர முடியும், அனுபவிக்க. எத்தனை வரைக்கும் புரிஞ்சிருச்சு? ஆமென். ஓகே, இன்னொரு காரியத்தை நான் பார்ப்போம். ஆண்டவர் எங்கெல்லாம் இருப்பார்? ஆண்டவர் எங்கெல்லாம் இருப்பார்? சத்திய வேதம் தேவனை குறித்து போதிக்கும் போது என்ன சொல்லுகிறது? ஒன்று, அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று போதிக்கிறது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அதாவது அவரால் எல்லாம் முடியும், அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சத்தியவேதம் போதிக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று. ஆகவே சத்தியவேதம் முதலாவது என்ன போதிக்கிறது? தேவனை குறித்து அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று. இரண்டாவதாக சத்தியவேதம் என்ன போதிக்கிறது? தேவனை குறித்து அவர் சர்வ ஞானி என்று சத்தியவேதம் போதிக்கிறது. அதாவது அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் முக்காலத்தையும் அறிந்தவர். அவருக்கு கடந்த காலம் தெரியும், அவருக்கு நிகழ்காலம் தெரியும், அவருக்கு வருங்காலம் தெரியும். எல்லாமே அறிந்தவர் தான் சர்வ ஞானி. அவர்தான் நம்முடைய தேவனாயிருக்கிறார். சத்தியவேதம் சொல்லுகிறது அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று. ஆகவே முதலாவதாக கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், இரண்டாவதாக கர்த்தர் சர்வ ஞானியாயிருக்கிறார், மூன்றாவதாக கர்த்தர் சர்வ வியாபியாயிருக்கிறார். கர்த்தர் சர்வ வியாபியா இருக்கிறார், அதாவது அவர் எங்கும் இருக்கிறார். அவர் கர்த்தர் எங்கெல்லாம் இருக்கிறாரு? அவர் எங்கும் இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், அவர் எங்கும் பிரசன்னமாயிருக்கிறார். ஆமென். சத்தியவேதம் சொல்லுகிறது தம்மை தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்க அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. சத்தியவேதம் சொல்லுகிறது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி முழுவதும் தேவன் ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். எனவே தேவன் எல்லா இடத்திலையுமே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப எல்லாரும் கவனிங்க. அவர் எல்லா இடத்திலேயும் இருந்தாலும் கூட அவருடைய பிரசன்னத்தை நம்மால் எப்பொழுது உணர முடியும்? தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ ஞானி. அவர் சர்வ வியாபி. அவர் எங்கும் இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். ஓகே, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப அவருடைய பிரசன்னத்தை நம்மால் எப்பொழுது உணர முடியும்? இதை நாம் கவனிக்க வேண்டியதாய் இருக்கிறது. கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்பதற்கு சில காரியங்களை இப்பொழுது நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்றார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் அவர்கள் நடுவே இருக்கிறேன். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? அவருடைய நாமத்தினால யாரெல்லாம் கூடுகிறார்களோ அங்கே இருக்கிறார். ஆமென். இப்ப நாம யாருடைய நாமத்தினால கூடி வந்திருக்கிறோம்? இயேசு நாமத்தினாலே. அப்ப நாம கூடுகிற பொழுதெல்லாம் யாருடைய நாமத்தினால கூடணும்? இயேசு நாமத்துல கூடணும். மாம்சீகமா கூடுகை அல்ல. இது மாம்சீகமான ஒரு கூடுகை அல்ல. இது ஒரு சங்கமோ அல்லது மற்ற ஏதோ ஒரு இது கிடையாது. இது இயேசு நாமத்திலே கூடக்கூடிய ஒரு கூட்டம். இந்த இடத்திலே யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அப்ப அவருடைய நாமத்தினாலே நாம் கூடுகிற வேளையிலே கர்த்தரே அங்க இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்தை நாம் அங்க என்ன செய்ய முடியும்? அவர் நாமம் யெகோவா ஷம்மா. என்னுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். வாசிப்போம். சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே கர்த்தர் எங்க வாசம் பண்றாரு? கர்த்தர் எங்க இருக்கிறாரு? கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்குது? கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்க உணர முடியும்? எல்லாரும் இருக்கிறீங்களா? எங்கெல்லாம் ஜனங்கள் இயேசு நாமத்துல கூடி எங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, எங்கெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ, எங்கெல்லாம் அவரை வாழ்த்தி வணங்குகிறார்களோ, பணிந்து கொள்கிறார்களோ அங்கே கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் அங்க இருக்கிறாருன்னா கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இருக்குது என்று அர்த்தம். அப்ப எப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியும்? கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே. அதனாலதான் சொல்றேன், உங்க வீடு எப்பயுமே கர்த்தரை ஆராதிக்கிற வீடா இருக்கணும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எப்பயுமே சினிமா பாட்டா ஓடிட்டு இருக்கிற வீடா இருக்க கூடாது. எப்பயுமே சீரியல் ஓடிட்டு இருக்கிற ஹலோ சீரியல் ஓடிட்டு இருக்கிற அது இது தேவையில்லாத காரியம்னா ஓடிட்டு இருக்கிற ஒரு வீடா இருக்க கூடாது. எப்போது கர்த்தரை ஆராதிக்கிற வீடா, கர்த்தரை துதிக்கிற வீடா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அங்க எப்பயுமே எது இருக்கும்? தேவ பிரசன்னம் இருக்கும். கர்த்தர் அங்க இருக்கிறாரு. அங்க பஞ்சமே இருக்காது, அங்க குறைவே இருக்காது. அந்த வியாதிகள் அகன்று ஓடி போய்விடும். சுகம் உண்டாகும், பலம் உண்டாகும், கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்கும். ஆகையால் தான் காலையில் எழுப்பி என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஆராதனை பாடல்கள் எல்லாம் போட்டு அதோடு சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நாமளும் பாடி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். நம்ம அப்படிதான் இருக்கிறோமா? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்க இந்த எருசலேம் மலையில தான் கர்த்தரை தொழுது கொண்டீங்க அப்படின்னு அந்த ஸ்திரீ சொல்லிட்டு இருக்கிறார். நாங்க இங்கதான் தொழுது கொள்வோமா அப்படின்னு இயேசு சொல்றாரு. எங்கும், எந்த இடத்துலையும், எந்த ஊர்லையும், எந்த பட்டி தொட்டிலையும், எந்த கிராமத்திலையும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. என்னுடைய கல்வாரி பாடுகள் மூலமாக, என்னுடைய ரத்தத்தின் மூலமாக, என்னுடைய சிலுவையின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அந்த காலத்துக்குள்ள இப்ப யார் இருக்கிறார்? நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு பிறகுதானே செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாசிப்ப 23வது வசனம்.
உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. அது இப்பொழுது வந்திருக்குதா வரலையா? அப்ப கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்கனால அனுபவிக்கலாம்? ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்கனால அனுபவிக்கலாங்க? எங்க உட்கார்ந்து அவருடைய நாமத்தினால கூடி அவருடைய நாமத்தினால வந்து அவரை துதிச்சு ஆராதிக்கிறீங்களோ அங்க அவருடைய பிரசன்னம் இருக்குது. அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல சத்தியவேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தினாலே மலைகள் வெந்து உருகி போய்விடும். மலையே வெந்து உருகி போச்சுன்னா அந்த வியாதி ஏமாத்திரம், அந்த பலவீனம் ஏமாத்திரம், அந்த கடன் பிரச்சனை ஏமாத்திரம், அந்த கந்துவட்டி பிரச்சனை ஏமாத்திரம், அந்த லோன் பிரச்சனை ஏமாத்திரம், அந்த நகைக்கடன் பிரச்சனை ஏமாத்திரம், எல்லாம் வெந்து உருகி போயிடும். அப்ப கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய வாயில கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை வந்து கொண்டே இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உங்க கூட இருக்கும். சரீரத்தில் சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், பலன் உண்டாகும், வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், கர்த்தருடைய பாடலை பாடு, கர்த்தரை ஆராதி, அந்நிய பாஷையில இருந்து ஜெபம் பண்ணு என்று பிள்ளைகளை பாருங்க நம்ம தட்டி எழுப்பி விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். வாசிப்போம். யாத்திராமம் 20:24. எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த இடத்துல வந்து நீங்க வாசிக்கும் போது அந்த நான் என்கிற வார்த்தையை வேற இடத்துல போட்டு வாசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் வாசிக்கிறேன் பாருங்க பைபிள, எல்லாரும் நல்லா கவனிங்க. அந்த நான் என்கிற வார்த்தை அங்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு குழப்பமாயிடும் வாசிக்கிறதுக்கு, என்னடா அப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து, அந்த நான் இங்க வரணும் பாருங்க, அங்க வரணும். நான் அங்க வந்துச்சுன்னா குழப்பமாயிரும். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்படி இல்லை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்துனா என்ன அர்த்தம்னா, நாம எல்லாரும் எந்த இடத்துல அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறோமோ அங்க அவர் வர்றாரு. அவர் அங்க வர்றாரு. அங்க வந்து அவர் என்ன செய்யறாரு? நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்ப அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் நாம் உயர்த்துகிறோமோ, அவருடைய நாமத்தை நாம் எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அங்க யார் வர்றா? கர்த்தர் வர்றாரு. அங்க யாருடைய பிரசன்னம் இறங்குது? கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது. எல்லாரும் கவனிங்க. அதனாலதான் நீங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி காமிக்கணும். நல்ல மார்க் எடுத்துட்டியா? நைட் நான் முட்டி படிச்சேன், நான் முட்டி மோதி படிச்சேன், நான் மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சேன் தெரியுமா அப்படின்னு உங்களை உயர்த்தாம, இது கர்த்தருடைய கிருபை, இது கர்த்தருடைய ஞானம், ஆமென், இது கர்த்தருடைய பலன், இது கர்த்தருடைய அபிஷேகம் என்று கர்த்தரை உயர்த்தும் பொழுது, இது இயேசு நாமம் என்று இயேசு நாமத்தை உயர்த்தும் பொழுது அங்க வந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். அங்கே தேவ பிரசன்னம் உண்டாவதை நாம் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். வாசிப்போம். யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போகும் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நீங்க என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரத்தத்தை எடுத்து பூசுங்க உங்க வீட்டு நிலைக்கால்களிலே. அப்ப நான் உங்க வீட்டுல என்ன செய்வேன்? இருப்பேன். உங்க வீட்டுல நான் பிரசன்னமாயிருப்பேன். உங்க வீட நான் பாதுகாப்பேன். சங்காரக்காரன் நுழையாதபடி, அதம் பண்ணுகிறவன் நுழையாதபடி, தலைப்பிள்ளையை சாகடிக்கிறவன் நுழையாதபடி நான் அங்கே இருப்பேன், நான் அங்கே வாசம் பண்ணுவேன், என்ற பிரசன்னம் அங்கே இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப எங்க ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, எல்லாரும் இருக்கிறீங்களா? எங்க? இங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுகிறாங்க. நாம இன்றைக்கு விசுவாசத்தினாலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே நம்முடைய நிலைக்கால்களிலே பூச வேண்டும்.
நம்முடைய வீடுகளிலே பூச வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் மேலே தெளிக்க வேண்டும் விசுவாசத்தினாலே. அப்படி தெளிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் இருக்கிறார், அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது, அங்கே பாதுகாப்பை நாம் அனுபவிப்போம். விபத்து நமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கு விலகி காப்பார். கர்த்தர் இது முதற்கொண்டு உன் போக்கை வரத்தை என்றென்றைக்கும் காப்பார். எப்பொழுது? அவருடைய ரத்தத்தை தெளிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே பூசும் பொழுது. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நம்ம தேவ பிரசனம் எங்க இருக்குது? எங்க அவருடைய பிரசனத்தை உணர முடியும்? அவருடைய நாமத்தினாலே கூடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவருடைய ரத்தத்தை நாம் உயர்த்தும் பொழுது, அவருடைய ரத்தத்தை நாம் பூசும் பொழுது, அங்கே தேவன் இருக்கிறார். அங்கே தேவ பிரசனத்தை உணர முடியும். தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் கிடையவே கிடையாது, வியாதிக்கு இடம் கிடையவே கிடையாது, பலவீனத்துக்கு இடம் கிடையவே கிடையாது. ஆசீர்வாதம் அங்கே உண்டாகும், செழிப்பு உண்டாகும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும், அங்கே பாதுகாப்பு உண்டாகும். தானியேல் புஸ்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அந்த 3 வாலிபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ராஜாவின் கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ராஜா உண்டாக்கின அந்த சிலையை அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. எனவே இவர்களை அந்த அக்கினி சூளையிலே தூக்கி போடுகிறார்கள், தூக்கி வீசி எறியப்படுகிறார்கள். தூக்கி போட்ட ஆட்கள் கருகி போயிட்டாங்க. தூக்கி உள்ள போட்ட ஆட்கள், அவன் இருக்கிற ஆள் பயங்கரமா, அவன் கருகி போயிட்ட ஆளு. இந்த 3 ஆட்கள் என்ன செய்யல? கரிய போகல, அவங்க உள்ள இருக்கிறாங்க. இங்க ஆச்சரியம் என்னன்னா, அங்க கர்த்தர் இறங்கி வந்துச்சாரு, அங்க கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்துருச்சு, அங்க கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறாரு. தேவ குமாரனுக்கு ஒப்பாக ஒருத்தர் அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அது வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து அங்க வந்தாரு. ஆமென். அப்ப எங்க அவருக்காக வைராக்கியமாய் நாம் நிற்கிறோமோ, மனுஷனுக்கு மடங்கி போகாமல், உறவினர்களை பிரியப்படுத்தாமல், சொந்த பந்தங்களை பிரியப்படுத்தாமல், என்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறோமோ, இருக்கிறீங்களா? நண்பர்களை பிரியப்படுத்தாமல், தோழர்களை தோழிகளை பிரியப்படுத்தாமல், கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது, கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுது, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது, அங்கே கர்த்தர் இறங்கி வருகிறார், அங்கே தேவ பிரசனம் இறங்கி வருகிறது, அங்கே கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கு உண்டாகிறது. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போய்விடும். அந்த வாழ்க்கை கர்த்தருக்காக, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை. நாம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் பிரியப்படுத்தி கொண்டே இருந்தோம்னா கடைசியில் யார் இருக்க மாட்டா? நாம இருக்க மாட்டோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? அவரை பிரியப்படுத்தணும், இவரை பிரியப்படுத்தணும், சித்தப்பா பிரியப்படுத்தணும், பெரியப்பா பிரியப்படுத்தணும், கோச்சுக்குருவாங்க, முகத்தை திருப்பிக்குருவாங்க. நாளைக்கு உதவி செய்யாம போயிட்டான், உதவி செய்யாம போட்டோம், எனக்கு ஒரே ஒரு உதவி இருக்குது, எனக்கு அது போதும். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவிகள் வரும். அவர் கூட இருந்தா போதும். ஒரு வழி அடைக்கப்பட்டா கர்த்தர் 7 வழியை திறப்பாரு. ஆமென். 7 வழியை கர்த்தர் திறப்பாரு. அதனால எந்த மனுஷனையும் நான் பிரியப்படுத்தணும் அவசியம் கிடையாது. எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லாரையும் அன்பு கூறுறேன், எல்லாரையும் நான் மதிக்கிறேன், எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன், அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனா நான் யாரை தான் பிரியப்படுத்த போறேன்? கர்த்தரை தான். கர்த்தரா மனுஷனா வரும் பொழுது கர்த்தர் தான். கர்த்தருடைய சித்தமா மனுஷனுடைய சித்தமா என்று வரும் பொழுது கர்த்தருடைய சித்தம் தான். கர்த்தரை பிரியப்படுத்த போறேனா, நண்பனை பிரியப்படுத்த போறேனா? கர்த்தரை. அப்படி நிற்கும் பொழுது தேவ பிரசன்னம் அங்கே என்ன செய்கிறது? உண்டாகிறது. தேவ பிரசன்னத்தை நாம் என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் அக்கிரமங்களை, உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி போனார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய். கர்த்தர் யார் நடுவில் இருக்கிறாரு? நம்ம நடுவில் இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறாரு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு பிற்பாக இன்றைக்கு நமக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணுகிறார். யாருக்குள்ள இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளேயே இருக்குது. ஆமென். ஆகவே கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது, கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுது யெகோவா ஷம்மா நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். தேவ சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். இனி தீங்கை காணாதிருப்போம்.
வியாதியான வாழ்க்கையை காணாதிருப்போம். ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையை காண்போம். கடன் பிரச்சனையான வாழ்க்கையை காண மாட்டோம். கடன் கொடுக்கிற வாழ்க்கையை காண்போம். எத்தனை ராமன் சொல்றீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே. யெகோவா ஷம்மாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் அங்கே இருக்கிறார். என்னுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். என்னுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, சீக்கிரமாய் கடந்து போய்விடும். அந்த வாழ்க்கை உமக்காக, அந்த வாழ்க்கை உமக்காகப்பா. உம்மை பிரியப்படுத்த போகிறேன். எந்த மனுஷனை நான் பிரியப்படுத்த போவது கிடையாது. எந்த நண்பனை, எந்த தோழியை நான் பிரியப்படுத்த போவது கிடையாது. உம்மை பிரியப்படுத்த போறேன். யார் கோவிச்சுக்கலாம், கோவிக்காம போட்ட பத்தி எனக்கு கவலையே கிடையாது. உம்மை பிரியப்படுத்த போறேன். உம்மை பிரியப்படுத்த போறேன். உமக்காய் வாழ போறேன்ப்பா. உம்முடைய பாதையில வர போறேன் ஆண்டவரே. பாவத்தை விட்டு விலக போறேன். அக்கிரமத்தை விட்டு விலக போறேன் ஆண்டவரே. உடைய எச்சரிப்பை கவனித்து நடக்க போறேன். உடைய ஊழியக்காரர்கள் எச்சரிக்கும் பொழுது உடனே கீழ்ப்படிய போகிறேன். செவி கொடுக்க போகிறேன் ஆண்டவரே. என்னுடைய லாபத்துக்காக என் சத்தம் கொடுக்கிறீர் ஆண்டவரே. கோழி அந்த குஞ்சுக்கு சத்தம் கொடுக்கிறதை போல கர்த்தா நீர் சத்தம் கொடுக்கிறீர் ஆண்டவர். வார்த்தையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நான் கீழ்ப்படிய போறேன்ப்பா. நான் நல்லா இருக்கிறதுக்காக சத்தம் கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஒரு சிலர் வந்து அந்த சத்தத்தை கேட்கிறதே கிடையாது. ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள். நஷ்டங்கள், இழப்புகளை சந்தித்து எங்கேயே போயிட்டாங்க. இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. நான் அப்படி போகிறது கிடையாது. நான் கீழ்ப்படிய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களை நடத்தும். உடைய பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவர் 24 மணி நேரம் எங்களோடு கூட இருக்கிறீர். உடைய பிரச்சனைகளோடு கூட இருக்குதுப்பா. உடைய பிரச்சனத்தை நாங்கள் எப்போது உணர எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதித்து துதித்து அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த பிரச்சனத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இயேசு நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றிப்பா. இந்த சத்தியங்கள் எங்களுக்குள்ளே பதியட்டும். எங்களுக்குள்ளே கர்த்தாவே அந்த வெளிப்பாட வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, விதமாய் செய்கிறபடியா ஸ்தோத்திரம். உடைய பிரசனத்தினாலே எல்லா வியாதிகள் மறைந்து போவதாக, எல்லா பலவீனங்கள் மறைந்து போவதாக, கடன் பிரச்சனைகள் மறைந்து போவதாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிரசனத்தினாலே மலைகள் வெந்து உருகி போகும் எழுதப்பட்டிருக்கிறது. உடைய பிரசனத்தினாலே எல்லா வியாதிகள் பலவீனங்கள் வெந்து உருகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்முடைய பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. ஓ உமக்கு பிரியமாய் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. யெகோவா ஷம்மாவே உம்முடைய பிரசன்னத்தினாலே பிள்ளைகளை நிரப்பி வாழ வையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.